சினிமால நம்பகத்தன்மை, அதாவது பிலீவபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து மிக முக்கியம். ஒரு முறை பிக் பாஸ் நிகழ்ச்சியில வந்து கமல் சார் வந்து ஹோஸ்டா இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்ட்டுக்கு விளக்கி சொன்னாரு. அதாவது நம்பகத்தன்மைக்காக சில விஷயங்கள் நம்ம பண்றோம், ஒரு பிராங்க் பண்றோம்னா கூட நம்ம நம்புற மாதிரி பண்ணாதான் அந்த பிராங்கை நம்புவாங்க. சும்மா சொதப்பணும்னா இது பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும். சினிமாவில் கூட நம்ம வந்து ஒரு சண்டை காட்சியெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அதில் நம்ம நம்பகத்தன்மை எதிர்பார்ப்போம். அதாவது சண்டை காட்சி வந்து எப்படி எடுத்திருக்காங்க, அதில் யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது, அந்த சவுண்டுலேருந்து எல்லாமே இருக்குது. சத்யா படத்தில் ஒரு சண்டை காட்சி, அதாவது ஃப்ளவர் பஜார் அங்கே வந்து நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சி, அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி சண்டை காட்சி எடுக்க போகிறோன்னு. மக்களுக்கெல்லாம் தெரியாதான், இதுக்கு நிறைய ரிஹர்சல்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு கலாட்டா, ஒரு திடீர்னு பார்த்தா கமலஹாசன் ஒரு பொது இடம், ஒரு லைவ் லொகேஷனு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எய்த்தாப்புல ஃப்ளவர் பஜார் மார்க்கெட்டில் தகராறு பண்ணிட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும் பார்க்குற மக்களுக்கு? யாருக்கும் எதுவும் சொல்லலை. வெவ்வேறு இடங்கள்ல கேமரா இருக்கு, கார்ல ஒரு கேமரா, மேலே மாடியில் ஒரு கேமரான்னு 3 கேமரா வச்சுட்டாங்க. யாருக்குமே இது சினிமா ஷூட்டிங்னே தெரில. அப்ப கமல் என்ன பண்ணுவாராம், நம்பகத்தன்மைக்காக 2 கட்டை இருக்குமா, ஒரு கட்டையை வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதை அடிச்சா வலிக்காது, லேசா எரியும். இன்னொரு கட்டை ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அவர் எந்த கட்டையை யூஸ் பண்றாரு அப்படின்னே நமக்கு தெரியாதான். அவர் என்ன பண்ணுவாரு, விண்ட்ஷீல்டை உடைப்பாராம் ஸ்ட்ராங்கான கட்டையை வச்சு. அடுத்த ஷாட்ல பார்த்தா அதை வச்சு ஒருத்த மூஞ்சியில் அடிப்பாரு. அப்ப இது எவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்டை, ஒரு காரோட விண்ட்ஷீல்டே உடையுது, அதை வச்சு இவனை அடிக்கிறாருன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா டக்குனு அவரை மாத்திருப்பாரு. ஸோ நம்ம நம்பகத்தன்மைக்காக இப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த அந்த சத்யா சண்டை காட்சி மூலமாக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம என்ன மரியாதை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டு வாங்கணும், அதை முதல்லயே சொல்லிடணும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மாத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னார். ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வாடா போடான்னு அவங்க கூப்பிடலாம், ஆனா சில இடங்கள்ல கூப்பிட்டா தப்பா இருக்கு அப்படின்னாரு. வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்கன்னா அப்ப நீங்க எல்லா இடத்துலயுமே அப்படி கூப்பிட விடணும், இல்லைன்னு நீங்க முதலே சொல்லியிருக்கணும். இப்ப என்னுடைய லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் 18 வயசுலேயே முடிவு பண்ணேன், என்னை யாருமே வாடா போடான்னு கூப்பிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன மரியாதை எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நான் எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சேன். என்னுடைய நெருங்கிய நண்பர்களை கூட வாங்க போங்க. நீங்க கவனிச்சு பாருங்களேன், கமல் சார் வந்து சின்ன பசங்களை கூட வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுவாரு. ஸோ நம்ம ஒரு மரியாதை எதிர்பார்க்கிறோம்னா அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்போதான் அந்த மரியாதை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு ஒரு இடத்துல வாடா போடான்னு கூப்பிட விட்டுட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்க அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றது வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஸோ அந்த விஷயத்தையும் கமல் சார் சொன்னாரு. எவ்ரி எபிசோட் ஆஃப் கமல் சார் இஸ் அ ஜெம். அதுல நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாம். அதுதான் பிக் பாஸ்ல கமல் சாருடைய பங்களிப்பு.